வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 5 கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் புக் பேக் கொஸ்டின் 21 தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. 5 மார்க்கில் எப்பயாவது கேட்குறாங்க, எப்பயுமே 3 மார்க்கில் வருது. அதனால் கவனமாக கவனிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கான விபிடி, அதே மாதிரி கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி, இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கஸ் பிரீஃப் தி நேச்சர் ஆஃப் பாண்டிங் இன் மெட்டல் கார்பனைல்ஸ். ஸோ மெட்டல் கார்பனைலுடைய பாண்டிங் நேச்சரை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. அதான் பார்க்க போகிறோம். இதில் கண்டிப்பாக ஒரு டயக்ராம் வரையணும். அந்த டயக்ராமுக்கு 1 மார்க் இருக்குது. அதனால் முழுசாக பாருங்கள், நோட்ஸ் எடுத்துக்கோங்க. வாங்க பார்க்கலாம். இன் மெட்டல் கார்பனைல்ஸ் த பாண்ட் பிட்வீன் த மெட்டல் ஆட்டம் அண்ட் த கார்பனைல் லிகாண்ட் consist of 2 components. ஸோ இந்த மெட்டல் கார்பனைலுடைய பாண்டை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணோம்னா 2 காம்போனன்ட் என்ன பண்ணணும்னா கன்சிடர் பண்ணணும். அது என்னன்னு பார்க்க போகிறோம். வாங்க அதில் ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் என்னன்னு பார்ப்போமா? வாங்க. The first component is an electron pair donation from the carbon atom of carbonyl ligand into a vacant d orbital of central metal atom. இது நமக்கு தெரிஞ்சதுதான். கார்பனைல இருக்கக்கூடிய அந்த கார்பன் வச்சிருக்கக்கூடிய அந்த லோன் பேர் எலக்ட்ரானை என்ன பண்ணுது அப்படின்னா வேக்கன்ட் டி ஆர்பிட்டல் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு அது டொனேஷன் பண்ணுது. இதை எப்படி மென்ஷன் பண்றாங்க பாருங்க. திஸ் எலக்ட்ரான் பேர் டொனேஷன் ஃபார்ம்ஸ் மெட்டல் கார்பனைல் சிக்மா பாண்ட். அதை என்ன பண்ணுது அப்படின்னா ஃபார்ம் பண்ணுது அப்படின்றாங்க. நமக்கு என்ன தெரியும்? இது கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். ஸோ கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்டு ஒரு சிக்மா பாண்டு தான். ஓகேவா? அப்போ கார்பனைல இருந்து அந்த கார்பன் டொனேட் பண்ண 2 எலக்ட்ரான் மெட்டலுடைய வேக்கன்ட் டி ஆர்பிட்டாலுக்கு போய் நமக்கு சிக்மா பாண்டை ஃபார்ம் பண்ணுது. இதுதான் 1 காம்போனன்ட். ஒரு பார்ட்டை பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் பார்ட்டை பார்க்க போறோம். வாங்க என்னன்னு பார்ப்போம். திஸ் சிக்மா பாண்ட் ஃபார்மேஷன் இன்க்ரீசஸ் த எலக்ட்ரான் டென்சிட்டி இன் மெட்டல் டி ஆர்பிட்டால்ஸ் and makes the metal electron rich. இது மாதிரி ஒவ்வொரு கார்பனைலும் எலக்ட்ரானை கொடுத்து என்ன பண்ணுது அப்படின்னா மெட்டலை சுற்றி எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாகிறது. அதான் போட்டுருக்க பாருங்க. மெட்டல் டி ஆர்பிட்டால்ஸ் அண்ட் த மேக் த மெட்டல் எலக்ட்ரான் ரிச். ஸோ எல்லா எலக்ட்ரான் டென்சிட்டியும் மெட்டல் டி ஆர்பிட்டாலில் போகும்போது மெட்டலை சுற்றி எலக்ட்ரான் ரிச் ஆயிருது. இப்போ பாருங்க. இன் ஆர்டர் டு காம்பன்சேட் ஃபார் திஸ் இன்க்ரீஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி a filled metal d orbital interact with the empty bistar orbital on the carbonyl ligand and transfer the added electron density back to the ligand. இந்த விஷயம் நீங்க கவனமா கவனிக்கணும். இதை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா பிக்சரோட இமேஜோட எக்ஸ்பிளைன் பண்றேன். கவனமா கவனிங்க. பாருங்க தங்கங்களா, இதுல இதான் அந்த மெட்டலு, இது என்ன அப்படின்னா அந்த கார்பனைல் லிகாண்ட். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தோம்ல, அது என்னது அப்படின்னா இந்த கார்பனைல் இருக்கக்கூடிய இந்த கார்பன் தரக்கூடிய எலக்ட்ரானை கொடுக்கறதுனால இங்க நமக்கு சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகும். இதுதான் ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் ஆனது. இப்படி ஒவ்வொரு கார்பனைல்ஸும் எலக்ட்ரானை கொடுக்க என்ன ஆகுது அப்படின்னா மெட்டலை சுத்தி என்ன ஆகுது? எலக்ட்ரான் ரிச் ஆயிருது. இந்த எலக்ட்ரான் ரிச்சை வந்து காம்பன்சேட் பண்றதுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இங்க அதிகமாயிருச்சு எலக்ட்ரான். இது என்ன பண்ணுது அப்படின்னா திரும்ப இங்கிருந்து எலக்ட்ரான் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பைஸ்டாருக்கு வந்து என்ன பண்ணிடுது? கார்பனோட பைஸ்டாருக்கு வந்து என்ன பண்ணிடுது? திருப்பி டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுது. இதைத்தான் பை என்ன சொல்லுவாங்க? பேக் பாண்டிங். சொல்ற விஷயம் புரியுதா? பை பேக் பாண்டிங் கேட்கலாம், இல்ல டிஸ்கஸ் பிரீஃப்லி தி நேச்சர் ஆஃப் த பாண்டிங் இன் கார்பனைல் மெட்டல் கார்பனைல் கேட்கலாம். ஓகேவா? இந்த விஷயம் புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ இந்த கார்பனைல இருக்கக்கூடிய இந்த கார்பன் கொடுத்த எலக்ட்ரான் பேர் வந்து ஃபார்ம் ஆனது சிக்மா பாண்டு. இப்படி எலக்ட்ரான் பேர் கொடுக்க மெட்டலுடைய என்ன ஆயிருது அப்படின்னா எலக்ட்ரான் ரிச் ஆயிருது சுத்தி. அப்ப அதை காம்பன்சேட் பண்றதுக்கு என்ன பண்ணுதுன்னா தன்னிட இருக்கக்கூடிய அதிக எலக்ட்ரானை திரும்ப கார்பன்ல இருக்கக்கூடிய பைஸ்டார் ஆர்பிட்டாலுக்கு என்ன பண்ணிடுது அப்படின்னா எலக்ட்ரானை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. இதைத்தான் பை பேக் பாண்டிங். ஏன்னா ஃபார்வர்ட் நடந்திருக்கு, இது பேக்ல நடக்கிறதுனால பை பேக் பாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க. This second component is called by-back bonding. சார் சொன்னா புரிஞ்சாயா? சரி. Thus in metal carbonyls electron density move from ligand to metal through the sigma bonding and from the metal to ligand through by bonding. This synergic effect accounts for strong metal carbonyl bond in metal carbonyls. ஸோ என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் லிகான்ல இருந்து மெட்டல், செகண்ட் மெட்டல்ல இருந்து லிகான். இது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். லிகான்ல இருந்து மெட்டல் போறது சிக்மா பாண்டு, மெட்டல்ல இருந்து லிகாண்ட் வர்றது வந்து பை பாண்ட். ஸோ இப்படி ரெண்டுமே டைட்டா க்ளோஸ் ஆகணும் என்ன ஆகுதுன்னா இது ஸ்ட்ராங் பாண்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு டயக்ராம் வரையணும். அதுக்கு என்ன இருக்கு அப்படின்னா நமக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. அது எப்படி சார் சிம்பிளா வரையுது? புக்ல இப்படி தான் இருக்கு பாருங்க. இந்த 2 பாண்டிங் ஒரே இடத்துல கொண்டு வரது எப்படின்னு பார்ப்போம். சார் நீங்க சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா கவனிங்க தங்கங்களா, என்ன நடக்கும் அப்படின்னா
இதை எழுதிக்கங்க முதல்ல. இந்த மெட்டல், இந்த கார்பன் வந்து என்ன பண்ணும், மெட்டலில் கொடுக்கக்கூடியது சிக்மா பாண்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்து இந்த மெட்டல்ல இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா என்ன ஆகுது, நமக்கு கார்பன் திரும்ப போகிறது என்ன பண்ணும், பை பாண்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க. புரிஞ்சா? அப்போ ஒரே படத்தில் நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா மெட்டல் கார்பன்ஸோடைய பாண்டிங்கை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியும். புரிஞ்சதுங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.